வணக்கம் ராணா யஷ்வந்த், உங்களை வரவேற்கிறேன். இந்திய அரசியல்ல 3 விஷயம் திரும்ப திரும்ப சர்ச்சைக்கு உள்ளாகிட்டு இருக்கு. யூனிஃபார்ம் சிவில் கோட், ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன், அப்புறம் டீலிமிட்டேஷன். இந்த மாதிரி 3 விஷயங்களுமே இந்திய அரசியலோட நிலைமையிலையும் திசையிலையும் புதிய முறைகளை தீர்மானிக்குது. இதில் டீலிமிட்டேஷன் அப்படிங்கிறது எப்படிப்பட்டதுன்னா, அது ரொம்ப சர்ச்சையானது. அதுவும் குறிப்பிட்ட 2 மாநிலங்களுக்கு. அதில் ஒன்று வட இந்திய மாநிலம், இன்னொன்று தென்னிந்திய மாநிலமாக இருக்குது. இந்த டீலிமிட்டேஷன் இந்தியாவோட விடுதலை காலத்தில் லோக்சபாவில் அதிகபட்சமாக 500 சீட்டுகள் இருக்கணும்னு நிர்ணயிக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறம் 543 ஆச்சு. அது அதிகமாகி 550 கூட ஆகலாம். இது எல்லாமே முன்னாடியே நடந்திருக்க வேண்டியது. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, 2026க்கு முன்னாடியே. ஆனால் அது நடக்கிறதுக்கு முன்னாடியே சர்ச்சை ஏற்பட்டுருச்சு. மக்கள் தொகை எவ்வளவோ அதுக்கேற்ற மாதிரி சீட்டு. இதில் உத்தரப்பிரதேஷ் இல்லை பீகார், இந்த 2ஐயும் எடுத்துக்கிட்டோம்னா மக்கள் தொகை நாட்டில் 1/4 பங்கு. ஆனால் 2க்கும் சீட்டு 125. அதாவது 2 மாநிலங்களுக்கு 125 சீட்டு. தென்னிந்தியாவோட முக்கிய மாநிலங்களான கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு, ஆந்திரா, தெலுங்கானா, இந்த 5 மாநிலங்களையும் ஏறக்குறைய மக்கள் தொகை 21% இருக்கும். அவங்க கிட்ட 129 சீட் இருக்கு. மக்கள் தொகையோட ஆதாரத்தில் சீட்டை நம்ம ஒதுக்கப்பட்டா வட இந்திய மாநிலத்தில் அதிகபட்சம் லோக்சபாவோட சீட்டு இருக்கும். தென்னிந்திய மாநிலங்களில் என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் மக்கள் தொகையை குறைச்சு நாட்டுக்கு சேவை செய்கிறோம், ஆனால் நாங்கள் நஷ்டத்துக்கு தான் போகிறோம். அது எப்படி? இந்த ஒரு கேள்வி தான் எனக்கு பல கேள்விகளை உண்டாக்குது. இது வாஸ்தவம் தானே? சொல்லுங்க. இது எல்லாத்துக்குமே எனக்கு இப்போ பதில் தேவைப்படுது. அதனால தான் இன்னைக்கு நான் ஆச்சாரியா பிரசாந்த் அவர்களை பார்க்க வந்திருக்கேன். இங்கே நீங்கள் எனக்காக வந்ததுக்கு ரொம்பவே நன்றிகள். இந்த டீலிமிட்டேஷன் பெரிய சர்ச்சையை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. இதை பற்றி நம்ம பலமுறை பேசியிருக்கோம். இருந்தாலும் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? 50 வருஷமா தள்ளி போட்டுட்டு வந்த இந்த கலகத்தை இனிமே தள்ளி போட முடியாது, எதிர்கொள்ள தான் வேணும். டீலிமிட்டேஷன்னா என்ன? டீலிமிட்டேஷன் பற்றி நேயர்களுக்கு முதல்ல சொல்லணும். அரசியல் சட்டமைப்பு பிரிவு 82 மற்றும் 170 ஆனது ஜனநாயக கொள்கையின் நிலைப்பாட்டிற்கான சில வசதிகளை ஏற்படுத்தியிருக்காங்க. ஒவ்வொரு தனி மனிதனோட, அவர் எந்த மாநிலத்தை சேர்ந்தவரா இருந்தாலும் அவருடைய வாக்களிப்பின் மதிப்பு ஒரே மாதிரியா தான் இருக்கணும். சில மாநிலங்கள்ல 10,000 பேர் ஒரு மனிதனை தேர்ந்தெடுத்து லோக்சபாவுக்கு அனுப்புறதும், சில இடங்கள்ல 1,00,000 பேர் ஒருத்தரை தேர்ந்தெடுத்து அனுப்புற மாதிரி இருக்கக்கூடாது. அப்படி நடந்தா 10,000 பேரோட வாக்கு மதிப்புங்கிறது அதிகமாயிருது. அதுவும் 100% அதிகமாயிருது. இப்ப இதுல ஏற்படுற முரண்பாடு என்னன்னு முதல்ல புரிஞ்சுக்கோங்க. டெமோக்ரஸியும் ஃபெடரலிசமும் இருக்கிற இந்தியாவோட கூட்டாட்சி அமைப்புக்கும் ஜனநாயக அமைப்புக்கும் இடையில மோதல் ஏற்படுது. நம்ம அரசியலமைப்புல எப்படி சீட்ஸ் அதிகப்படுத்தினாங்கன்னா, அது நம்ம நாட்டோட ஒவ்வொரு மனிதனோட தந்திரத்தால நடந்தது. அது எப்படின்னா, அதாவது 1951ல நம்ம டீலிமிட்டேஷன் பண்ணிட்டோம். டீலிமிட்டேஷனுங்கிறது என்னன்னா, இந்த கான்ஸ்டுவன்சி இருக்கு இல்லைங்களா, அது விதான் சபாவா இருக்கட்டும் இல்ல லோக்சபாவா இருக்கட்டும், அதை வரையறுத்துட்டோம். அதோட எண்ணிக்கையை கூட்டி குறைச்சு மாத்திட்டோம். அதோட பவுண்டரியையும் மாத்திட்டோம். நமக்கு தொடக்கத்துல, அதாவது நமக்கு லோக்சபாவில் 500க்கும் குறைவா தான் சீட் இருந்துச்சு. அதாவது 51, 61, 71ல அது பெருகி இப்ப இருக்கிற அளவுக்கு வளர்ந்துருச்சு, ஏறக்குறைய 550. 71ல நமக்கு புரிய ஆரம்பிச்சது என்னன்னா, இந்த சீட்களின் வளர்ச்சி எந்த மாநிலங்களுக்கு வருது அப்படின்னா, மக்கள் தொகை அதிகரிக்கிறதுக்காக மட்டும் இல்லாம ஹியூமன் டெவலப்மெண்ட்ல குறைவா பங்களிக்கிற, அதாவது வளர்ச்சி குறைவா இருக்கிற மாநிலங்கள்னால அது அதிகமா இன்சென்டிவைஸ் ஆக்கப்படுது. அவங்களுடைய பிரதிநிதித்துவம் லோக்சபாவில் என்ன ஆகுது? அதிகரிக்குது. லோக்சபாவில் அதிகரிச்சா கரஸ்பாண்டிங்லி ராஜ்யசபாவிலையும் அதிகரிக்கும். அதனால 71லயே அதை நிறுத்தி இருக்கணும். 50 வருஷம் கழிச்சு அதை பார்த்துக்கலான்னு. அதை 2021ன்னு முடிவு செஞ்சாங்க. அதுக்குள்ள வட இந்திய மாநிலங்கள்லாம் கேட்சப் பண்ணிடுவாங்கன்னு நினைச்சாங்க. அவங்க மக்கள் தொகை முன்னேற்றத்தோட எல்லா விஷயங்களும் தென்னிந்தியாவுக்கு சமமா வந்துரும்னு நினைச்சாங்க. ஆனா உல்டா ஆயிடுச்சு. அதாவது ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் எல்லாத்துலயுமே வட இந்தியா பின்தங்கிருச்சு. இப்போ ஒருவேளை டீலிமிட்டேஷன் வந்ததுன்னா
இந்த நம்பர் ஆஃப் சீட்ஸ் இருக்கு இல்லைங்களா, இதெல்லாம் அப்ப இருந்த அதிகாரிகளுக்கு இருந்திருந்தா வெறும் 50 சீட் மட்டும்தான். ஆனா இப்ப பாருங்க, அது ஏறக்குறைய 850 அதிகரிச்சிருச்சு. வட இந்தியால இருந்து கொடுத்திருந்தா. அதேதான் நீங்க கரெக்டா சொன்னீங்க. அதனால வட இந்திய மாநிலங்கள்ல மக்கள் தொகை எந்த அளவுக்கு அதிகரிச்சிருக்குன்னா 70-80% அவங்களுக்கும் கிடைச்சிருக்கும். தென்னிந்திய மாநிலங்கள் சீட்டும் அதிகரிச்சிருக்கும், ஏன்னா அங்க மக்கள் தொகை அதிகமா இருக்குல்ல. ஆனா வடக்கு மற்றும் தெற்கோட அந்த விகிதம் அதிகமாகிக்கிட்டே இருக்கு. அதாவது தராசு இருக்கு இல்லைங்களா, அது அதிகமாகிற மாதிரி, அது இறங்கறதும் ஏறுறதுமா அப்படியே ஸ்குவீட் ஆயிரும். அப்போ தெற்கோட விகிதாச்சார சக்தி, ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இருக்கு இல்லையா, அது வடக்கோட ஒப்பிடும்போது முற்றிலுமா குறைஞ்சிடுது. அதாவது இங்க பாத்தீங்கன்னா 545 சீட்டுகள் அவங்களோட X% வச்சுக்கோங்க. தெற்குல தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா, அப்புறம் கர்நாடகா, அவங்களோடது X% சீட்டுகள்னு இருக்கட்டும். டீலிமிட்டேஷன் ஆயிருச்சுன்னா இன்னைக்கு இருக்கிற மக்கள் தொகையில அது X% குறைஞ்சு 0.7x இல்லைன்னா 8x% ஆகிடும். பெர்சன்டேஜ்ல. அதாவது மொத்தத்துல அதிகரிச்சாலும் வட இந்தியாவை ஒப்பிடும்போது சீட் குறைஞ்சிரும். இது அநியாயம் இல்லையா? அப்பட்டமான அநியாயம். இதை சரி செய்யவே முடியாது. எப்படி அநியாயமாகும் நீங்க அனுமதிச்சீங்கன்னா நான் சொல்றேன். சொல்லுங்க. அதாவது பாத்தீங்கன்னா, நாட்டை செழிப்படைய வைக்கிற எல்லா வேலைகளையும் தென்னிந்தியால தான் நடந்திருக்கு. அது உங்களுக்கே தெரியும். அதாவது நாட்டு மக்களால தான் நீங்க அப்படின்னு சொல்றீங்க. அப்படின்னா நாட்டு மக்களோட நலன், மேம்பாடு எல்லாமே தென்னிந்தியாவில தானே நடந்தது. இதுல எந்த மாற்று கருத்தும் எனக்கு இல்ல. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, இதுக்கு 4-5 உதாரணங்களை என்னால சொல்ல முடியும். அதாவது இங்க லிட்ரசி ரேட் எடுத்துக்கலாம். அதாவது வடக்குக்கும் தெற்குக்கும் கிட்டத்தட்ட 20% வேறுபாடு இருக்கு. 20%. தென்னிந்தியாவோட 5 மாநிலங்கள் பத்தி பேசினேன். இப்போ வட இந்தியாவோட யூபி, எம்பி, ராஜஸ்தான் மாதிரியான மாநிலங்கள் பத்தி பேசலாம். அப்புறம் பீகார்ல ஜார்க்கண்டை சேர்த்திருக்காங்க, மத்திய பிரதேஷ்ல சத்தீஸ்கரை சேர்த்திருக்காங்க. இந்த மாநிலங்கள்ல கேரளாவுல 100%, பீகார்ல 60%. அப்போ மேன்மையான செயலை செஞ்சது கேரளா. ஆனா தண்டனை யாருக்கு கிடைக்கும்? கேரளாவுக்கு. பல வழிகள்ல தண்டனை கிடைக்க போகுது. நான் அதை பத்தி உங்ககிட்ட விவாதிப்பேன். அப்புறம் என்னோட பார்வையில அதுக்கான சமாதானமும் சொல்றேன். இதே மாதிரி நம்ம மத்த மாநிலங்களையும் எடுத்துக்கிட்டா, உதாரணத்துக்கு உத்தரப்பிரதேசம், தமிழ்நாட்டையும் இதுல ஒப்பிட்டு பார்த்தா லிட்ரசி ரேட்ல வேறுபாடு இருக்கு. இதே மாதிரி இன்னொரு விஷயமும் இருக்கு, மீன் இயர்ஸ் ஆஃப் ஸ்கூலிங். ஒரு குடிமகன் கல்வி கத்து தேர்ச்சி அடைய சராசரியா ஸ்கூல்ல எத்தனை ஆண்டுகள் செலவிடுறான்? அதுலயும் பெரிய அளவிலான வேறுபாடு இருக்கு. தென்னிந்தியாவில் சராசரியா பள்ளி கல்வி காலம் 6.5 ஆண்டுகள். உத்தரப்பிரதேசத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா 4.25 ஆண்டுகள். 4.25 ஆண்டுல 50% சேர்த்தா 6.5 வருது. அப்படின்னா கல்வியில நம்மளை விட தெற்க எடுத்துக்கிட்டீங்கன்னா 50% முன்னேறி இருக்காங்க. இந்த இடைவெளி சுதந்திர காலத்துல இருந்து இல்ல. இது அவங்களோட கான்ஷியஸ் சாய்ஸ். அவங்க கடினமா உழைச்சாங்க. கல்வி விஷயத்துல அவங்க இப்படி முடிவு எடுத்தாங்க. கடினமான முடிவுகளை எடுத்தாங்க. அந்த முடிவை நாம எடுக்கவே இல்லை. அதோட அவங்க சரியான முடிவுகளை எடுத்தாங்க, கடினமான முடிவுகளை எடுத்தாங்க, தவம் மாதிரி இருந்தாங்க. புரியுது இல்லைங்களா? இதுக்காக அவங்கள தண்டிக்க முடியுமா? இதுல தெற்கோட இன்னொரு விஷயத்த கேளுங்க, கொஞ்சம் வேடிக்கையா இருக்கும். சராசரியா குடும்பத்தோட வருமானத்துல 40% கல்விக்காக செலவிடுறாங்க இந்தியாவில். வட இந்தியாவில் சராசரியான ஒரு குடும்பம் தன்னோட மொத்த வருமானத்துல 10 முதல் 20% கல்விக்காக செலவிடுறாங்க. இது வடக்கு பகுதியின் வருமானத்தை விட, அதாவது தெற்கின் வருமானத்துல 1/3 பங்கு இருக்கும். 1/3 பங்கு தான் இருக்கும். முதல்ல வருமானமே குறைவு. அதன் பிறகு அந்த வருமானத்துல 10-20% கல்விக்காக அவங்க செலவிடுறாங்க. ஆனா தென்னிந்திய சராசரி குடும்பம் தங்களோட பிள்ளையின் படிப்புக்காக 40% செலவு பண்ணிட்டு இருக்காங்க. ஆச்சாரியாஜி என்ன சொல்றாருங்கிறத நான் உங்களுக்கு விளக்குறேன். வட இந்தியாவில் 100 ரூபாய் வருமானம் இருந்தா இங்க இருக்கிற குடும்பம் 20 ரூபாய் செலவு பண்ணுது. ஆனா தென்னிந்தியால வருமானம் இரட்டிப்பா இருந்தா, அதாவது 200 ரூபாய் இருந்தா, அங்க இருக்கிற குடும்பம் 3 மடங்கு அதிகமான வருமானம் அங்க இருக்கு. நம்மளோட வருஷத்துக்கு 70,000 ரூபாய்னா அவங்களோட சராசரி வருமானம் வருஷத்துக்கு 2,20,000 ரூபாய். இவ்வளவு வித்தியாசம் இருக்கு. நிறைய வித்தியாசம். எனக்கு இப்போ ஒரு கேள்வி தோணுது. நம்ம சமவிகித பிரதிநிதித்துவம் இருக்கணும்னு சொல்றதுனால வட இந்தியாவில் 30 லட்சம் பேரை எம்பியா தேர்ந்தெடுக்கிறாங்க. தென்னிந்தியாவில் 8-10 லட்சம் பேரை எம்பியா தேர்ந்தெடுக்கிறாங்க. இதுக்கு அர்த்தம் என்ன ஆகுதுன்னா, அங்கே ஒருத்தர்னா இந்த இடத்துல 3 பேரா ஆகுறாங்க.
அப்படின்னா நஷ்டம் வட இந்தியாவுக்கு தானே? அந்த அதாவது தீர்வுக்கு நம்ம வரலாம். ஆமா ஆ, ஆமா ஆ. அதுக்கான தீர்வை நம்ம எப்படி செயல்படுத்துறது, அந்த தீர்வுக்கு நான் வரேன். கல்வி குறித்த ஒரு புள்ளி விவரத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். நான் சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் சொல்ற தீர்வு கொஞ்சம் ஏற்றுக்கொள்ளும்படியா இருக்கும். இல்லைன்னா அந்த தீர்வு அப்படிங்கிறது ஒரு நல்ல தீர்வு இல்ல அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு தோணும். நாடு முழுவதும் எடுக்கப்படும் கல்வி கடன்கள், அதாவது எஜுகேஷனல் லோன் எடுக்கிறது ஒரு முடிவு இல்லையா? 70% தென்னிந்தியாவில் எடுக்கப்படுது, வெறும் 15% தான் வட இந்தியால எடுக்கப்படுது. அவங்க பிள்ளைங்களை படிக்க வைக்க எப்பவும் அவங்க கிட்ட பணம் இருக்கணும்னு இல்ல. ஆனா அவங்க ஒரு கடினமான முடிவு எடுக்கிறாங்க. பணம் இல்லைன்னா கடன் வாங்கியாவது பிள்ளைங்களை படிக்க வைப்போங்கிறாங்க. 70% அவங்களோட மக்கள் தொகை குறைவா இருந்தாலும் நாட்டுல எடுக்கப்படுற 70% கல்வி கடன் அங்கதான் எடுக்கப்படுது. வட இந்தியால 15%, மீதம் இருக்கிற இந்தியாவுல மிச்சம் இருக்கிற 15. உங்களுக்கு இந்த விஷயம் புரியுதுல்ல? அப்புறம் பாருங்க, இதெல்லாம் சந்தர்ப்பவசமா நடக்கிறது இல்ல. மனிதன், குடும்பம், ஒரு சமூகம், ஒரு பகுதின்னு சேர்ந்து முடிவெடுக்கும் போதுதான் இந்த விஷயங்கள் நடக்குது. தனிநபர் வருமானம் பத்தி நான் உங்ககிட்ட பேசினேன். தெற்குல தோராயமா 1,25,000 ரூபாய் வருமானம், வடக்குல தோராயமா 70,000 ரூபாய் தான் வருமானம். இதுல வடக்கோட தனிநபர் வருமானத்துல வடக்குல இருக்கிறவங்க தெற்குக்கு போய் சம்பாரிச்சு அனுப்புறது தான் அதிகம். அதையும் நீக்கிட்டா வடக்கோட தனிநபர் வருமானம்ங்கிறது இன்னும் குறைஞ்சு போயிடும். வடக்கின் தனிநபர் வருமானத்துல தெற்குக்கு கிடைக்காத மிகவும் வளமான நிலம் வடக்குல இருக்கிறத நீங்க சேர்த்துக்கணும். அவ்வளவு இருந்தும் வடக்கோட தனிநபர் வருமானம் தெற்க விட 1/3 பங்கு குறைவு. இதுக்கு அவங்கள நாம பாராட்டணுமா இல்லையா? அது அவங்களோட உழைப்பு, முயற்சி, சுயசார்பு, தவம், இதுக்கெல்லாம் எப்படி நம்ம தப்பு சொல்ல முடியும்னு சொல்லுங்க பார்க்கலாம். குறைஞ்சிரும். ஆமா. அவங்களுக்கு பரிசு தான் கொடுக்க முடியும். இப்படிப்பட்ட முடிவுகள் எடுக்க இந்த சமூகத்திற்கு நாம கொஞ்சமாவது பரிசு கொடுக்கணுமா இல்லையா? விஷயம் புரியுதுங்களா? இன்னும் பல விஷயங்கள் இருக்கு. நம்மளோட மக்கள் தொகையில சுமார் 4 கோடி பெண்கள் காணாம போயிருக்கிறது இந்தியா மேல இருக்கிற மிகப்பெரிய களங்கம். அந்த 4 கோடி பெண்கள்ல பெரும்பாலானோர் வட இந்தியாவை சேர்ந்தவங்க. வடக்கு மற்றும் மேற்கு இந்தியா. மேற்கு இந்தியாவில் நான் ராஜஸ்தானையும் குஜராத்தையும் சேர்த்துக்கிறேன். ராஜஸ்தானை வடக்குல சேர்த்துட்டு குஜராத்தையும் சேர்த்துக்கோங்க. பெண் சிசு கொலை அப்படிங்கிற கலங்கம் தெற்குல அதிகமா இல்ல. இத வடக்குல இருக்கிறவங்க தான் அதிகமா செய்யறாங்க. இது சந்தர்ப்பவசத்தால நடக்கிறது இல்ல இல்லையா? இது தெரியாம செய்யறதெல்லாம் ஒன்னும் கிடையாது இல்லைங்களா? இது நம்ம முடிவு செஞ்சு செய்யறது. இதுல இன்னும் சில விஷயங்களை கன்சிடர் பண்ணலாம். அதாவது வேலையில்லா திண்டாட்டம், ஸ்டார்ட் அப் எத்தனை தொடங்கி இருக்கும், இனோவேஷன் மாதிரியான விஷயங்களை நாம கருத்துல எடுத்துக்கணும். இதெல்லாம் பார்க்கும்போது இது அத்தனையிலையும் தெற்குல தான் அதிக நல்ல விஷயங்கள் நடக்கிறத நம்ம பார்க்கிறோம். இது எல்லாத்தையும் பார்க்கும்போது தெற்கு எவ்வளவு டாக்ஸ் கட்டுறாங்க அப்படிங்கறதையும் நீங்க பார்க்கணும். உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். கர்நாடகா 1,25,000 கோடி, சுமார் 90,000 கோடி தமிழ்நாடு, உத்தரப்பிரதேஷ் 23,000 கோடி, பீகார் 6,000 கோடி. அதாவது சம்பாரிச்சும் கொடுக்கறாங்க. அவங்க சம்பாதிச்சு கட்டுறாங்க. மேற்கொண்டு அவங்க சம்பாதிச்சு மாநில வரி மட்டும் இல்லாம மத்திய அரசு கிட்ட போற சென்ட்ரல் டாக்ஸையும் கட்டுறாங்க. அது சர்க்காருக்கு போகுது. அப்புறம் ஃபைனான்ஸ் கமிஷன் பகிர வேண்டிய மத்திய வரிகள்ல 41% மாநிலங்களுக்கு விநியோகிக்குது. அதே நிதி அமைச்சகம் விநியோகிக்கும் போது அதுல மிகப்பெரிய அளவுகோல் மக்கள் தொகை மற்றும் மாநிலத்தின் பரப்பளவு. அது வடக்குக்கு கிடைக்குது. அதுவும் வடக்குல தான் கிடைக்குது. அதாவது தெற்கோட பணம் வடக்குக்கு போகுது. அந்த பணத்தை வச்சுதான் வடக்கு வளர்ச்சி அடையுதுன்னு நாம சொல்றோம். அப்படி பார்க்கும்போது வடக்கு வளர்ச்சி அடையறதா சொல்ற சாலைகள் அமைத்தல், இந்த திட்டம் அந்த திட்டம் மாதிரியான விஷயங்களுக்கு தெற்கிலிருந்து வரும் வரியின் பங்களிப்பு அதிகமா இருக்குது. இது தெற்கோட நாம ஏற்கனவே ஒரு வகையில அநியாயம் தானே செய்யறோம். நாம செய்யறோம் தானே. அதாவது நீங்க பினான்ஸ் கமிஷனோட மெட்ரிக்ஸ பாத்தீங்க அப்படின்னா, மாநிலங்களுக்கு நீங்க நிதி ஒதுக்கீடு செய்யற மெட்ரிக்ஸ பாத்தீங்கன்னா அது ஃபேர் மெட்ரிக்ஸா தான் தோணும். ஆனா அது கொஞ்சம் உத்து பாத்தீங்கன்னா எல்லா மெட்ரிக்ஸுக்கும் ஒரு வெயிட்டேஜ் இருக்கு. இவ்வளவு பெர்சன்டேஜ் இந்த அளவுகோல்ல இருக்கணும்னு டிசைட் பண்ணி உங்களுக்கு இவ்வளவு அவங்களுக்கு இவ்வளவுன்னு மாநிலங்களுக்கு பிரிச்சு தராங்க. அத்தனையும் மெட்ரிக்ஸின் அடிப்படையில தான் நடக்குது. இது ஏழ்மையும் மக்கள் தொகையும் அடிப்படையா கொண்டு இருக்கிறதுங்கிறது தெரிய வரும். அதாவது மக்கள் தொகை எங்க அதிகம்? வடக்குல. ஏழைகள் எங்க அதிகமா இருக்காங்க? வடக்குல தான். பணம் எங்க இருந்து போகுது? இங்கிருந்து தான். அதனால மத்தியில இருக்கிறவங்களுக்கு கிடைக்கிற பணம் எல்லாமே டிஸ்ப்ரொபோர்ஷனேட் ஆன முறையில வடக்குக்கு கிடைக்குது. மேலும் மத்திய அரசுக்கு பணம் எங்கிருந்து வருது? சவுத்துல இருந்து, வடக்குல இருந்து தான் வருது. ஆனா ஏழ்மை
மாநிலத்தின் பரப்பளவு ஒரு மாநிலம் பெருசா இருந்தா அதை நிர்வகிக்க correct தான். அதிக பணம் தேவைப்படும்னு சொல்லப்படுது இல்லைங்களா? அதனால ஏழ்மை. மாநிலத்தோட அளவு மக்கள் தொகையை பொறுத்து உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், பீகார் மாதிரியான மாநிலங்களுக்கு கிடைக்குது. அப்ப ஏற்கனவே நாம அவங்களுக்கு கொஞ்சம் அநியாயம் செய்யறோம் இல்லையா? அப்படி இருக்கும் பட்சத்துல நாம இப்படி செய்யலாம். டீலிமிட்டேஷன் இல்ல, சட்டசபையில எம்எல்ஏக்களோட எண்ணிக்கையை அதிகரிக்கலாமே. ம். இல்லனா வட மாநிலங்களுக்கு 20-30 ஆண்டுகள் கூடுதலா நேரம் கொடுக்கலாம். அப்படி கொடுத்துட்டு நீங்க முன்னேறி காட்டுங்கன்னு சொல்லலாம். 2051ல இத பத்தி பேசலாம். நான் இப்படி சொல்றதுக்கான காரணம், ஒரு குடும்பத்துல ஒருத்தருக்கு மட்டும் அநியாயம் நடக்கிற மாதிரி தோணுச்சுன்னா அந்த குடும்பம் பிளவுபடுற அபாயம் ஏற்படும். அநியாயம் நடக்குது தானே? சமீபத்துல சந்திரபாபு நாயுடு ஒரு அறிக்கை விட்டாரு. என்னன்னா மக்கள் தொகையை அதிகரிக்கணும்னு. இந்தியா முதுமை அடைஞ்சிட்டு வரதா அவர் குறிப்பிட்டாரு. இதுதான் அவர் சொன்ன விஷயம். அது நம்மளோட மொத்த ஃபெர்டிலிட்டி ரேட் இருக்குல்ல, அது 2.1 குறைஞ்சிருச்சு. ஆமா ஆமா. தெற்குலையும் அதே தான் 1.6 குறைஞ்சிருச்சு. அப்படின்னா என்னாகும்? இளைய தலைமுறை முதுமை அடைய தொடங்கும், குழந்தை பிறப்புகள் கம்மியாகும். அப்படி கம்மியாச்சுன்னா நம்ம ஒரு கட்டத்துல முதுமை நாடா மாறிடுவோம்னு சொன்னாரு. இந்த முதுமையிலிருந்து நம்ம வெளியே வர்றதுக்கு அவர் குழந்தை பெத்துக்க சொன்னாரு. அதாவது சந்திரபாபு நாயுடு இந்த அறிக்கைய இந்த நான் இந்த பயத்துல தான் வெளியிட்டாரா? அது உண்மைதான். அந்த பயத்துல தான் அவர் வெளியிட்டாரு. இது ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம்தான். இது நிறைய இடத்துல நடக்குது. அதாவது வளர்ந்த நாடுகள் பெண்களை ஊக்கப்படுத்தி குழந்தை பெற செய்யறாங்க. இந்த மொத்த விஷயங்களையும் உடைக்கிற தர்க்கம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? முதுமைக்கான வரையறை மாறிடுச்சு. முதியோர்களுடைய எண்ணிக்கையை அதிகரிச்சு வளரக்கூடிய சமூகம் எல்லாமே வளர்ந்த சமூகம்தான். வளர்ந்த சமூகத்தோட சராசரி ஆயுட்காலம் அதிகமாயிருக்கு. தெற்குல பிறக்கும் போதே இருக்கிற ஆவரேஜ் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி வடக்க விட 10-15 ஆண்டுகள் அதிகம். எந்த மாநிலத்தோட ஒப்பிடுறீங்கிறத பொறுத்து இந்த வேறுபாடுகள் மாறும். நம்ம 60 வயசுல இறக்குறப்போ முதியவர்னு யார சொன்னோம்? சொல்லுங்க. 60 வயசுல சாகிறவங்களுக்கு 45 வயசாகும் போது என்ன சொல்லுவோம்? வயசானவங்கன்னு சொல்லுவோம். ஆனா இப்ப நம்ம 90 வயசு வரைக்கும் உயிர் வாழ்றோம். அப்ப 70 வயசு வரைக்கும் நல்லா இருக்கலாம்ல? மெடிக்கல் சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா, இவ்வளவு வளர்ச்சி ஏற்பட்டிருக்கனால உங்களோட தனிநபர் வருமானம் அதிகமாயிருக்கு, உங்களோட சராசரி ஆயுட்காலமும் அதிகமாயிருக்கு, உங்களுக்கு இன்சூரன்ஸ் கிடைச்சிருக்கு, அரசோட திட்டங்கள் கிடைச்சிருக்கு, அதனால நீங்க வளர்ச்சி நிலையில இருக்கிறீங்க. இந்தியாவோட சில பகுதிகள், குறிப்பா கோவா மாதிரியான தெற்கு பகுதிகள்ல கிட்டத்தட்ட சீனா மாதிரியான வளர்ச்சியை அந்த பகுதி அடைஞ்சிருக்கு. பர் கேபிட்டல் இன்கம் மற்றும் பிற குறியீடுகளையும் இதுல சேர்க்கலாம். அதனால நீங்க உங்களை முதியவர்னே சொல்லிக்க முடியாது. 50 வயசுல நீங்க முதியவரா இல்ல 70 வயசுல நீங்க முதியவரா? வட இந்தியாவுல இருக்கிறவங்க 70 வயசானவங்கள பாவம் வயசாயிருச்சுன்னு சொல்றாங்க. ஆனா 78 வயசுல ட்ரம்ப் அமெரிக்க அதிபர் ஆயிருக்காரு. சரிதானே? அவர் தன்னை வயசானவர்னு சொல்லிக்கிறாரா என்ன? நம்ம நாட்டிலயும் அதே மாதிரிதான் அரசியல்வாதிகள்லாம் வயசானவங்களா இருப்பாங்களா? நீங்க அவங்க கூட தானே வாழ்றீங்க. ஒருத்தர் ஆரோக்கியமா இருந்தா, நல்லா சாப்பிட்டா, மருத்துவ வசதி கிடைச்சா அவருக்கு உண்மையாவே வயசாகிறது இல்ல. அதனால முதுமையை பத்தின அந்த கருத்து உபயோகம் இல்லாதது. அதுக்கு எந்த அடிப்படையும் இல்ல. அதாவது சந்திரபாபு நாயுடுவோட இந்த அறிக்கை இந்த முறை சட்டசபை குறைக்கப்படணும் அப்படிங்கிறது அது அவரோட பேச்சுல பரபரப்பை ஏற்படுத்தும். இது வெறும் வாக்கு வங்கி அரசியல் மட்டும்தான். இந்த மாதிரி நிறைய நடக்குது இல்லையா? ஆனா இதுல அவரோட பேச்ச ஒரு பக்கமா வச்சுட்டு நம்ம யோசிச்சா இத உண்மையாவே சாத்வீகமான முறையில சுய கட்டுப்பாடோட சரியான செயல்களை செஞ்சவங்களோட சீட்டுகளை குறைக்கிறது அப்படிங்கறது நியாயமா இருக்காது. இத நாம புரிஞ்சுக்கணும். இந்த சீட்டுகளை கம்மி பண்றது அப்படிங்கறது ஆச்சாரியாஜி, எனக்கு ஒரு கேள்வி தோணுது. ஒரே நாடு இயக்கம் இருந்திருக்கு 2 சமூகத்துக்கு நடுவுல. ஆனா இந்த தென்னிந்திய மாநிலங்கள் இவ்வளோ அறிவோட, ரொம்ப விழிப்புணர்வோட, காலத்துக்கு ஏத்த மாதிரி வளர்ச்சியும் அடைஞ்சுக்கிட்டு வருது. வட இந்தியா தொடர்ந்து பலவீனமா தான் இருக்கு. அந்த அளவுக்கு அப்படி என்ன ஆச்சு? ஐயோ, நீங்க என்ன கேள்வி கேட்டுட்டீங்களா? இதுதான் இருக்கிறதுலயே பெரிய பிரச்சனை. இதத்தான் வட இந்தியர்களுக்கு நான் விளக்கணும் அப்படின்னு முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம கலாச்சாரம் என்ன சொல்லுதுன்னா, உண்மையான தர்மத்திலிருந்து ரொம்ப தூரம் விலகிட்டோம். நாம நம்மளோட தர்மம்னு சொல்றது உலகத்தோட தர்மம். அது தத்துவத்திலிருந்து ரொம்ப தூரம் விலகி போயிடுச்சு. வட இந்தியா தெற்க விட ரொம்பவும் பிடிவாதமா, ஆக்ரோஷமா இருக்கிறதுனால மாற்றத்தை ஏத்துக்கவே இல்ல. ஆமா சார். 200 வருஷமா இந்தியால சமூக சீர்திருத்தங்கள் தொடர்பான திட்டங்கள் மற்றும் இயக்கங்கள் பாத்தீங்கன்னா நடந்துட்டு வருதுன்னு நமக்கு தெரியும். இந்தியாவை பொறுத்தளவுக்கு எப்பவுமே முதல்ல
சமூக நலன், சமூக பாதுகாப்பு இதுக்கெல்லாம் தான் முக்கியத்துவம் இருக்கு. இதை நம்ம இன்னும் கூர்ந்து கவனிச்சோம் அப்படின்னா அது பெரும்பாலும் தெற்கு, மேற்கு மகாராஷ்டிராவிலேயோ இல்லைன்னா கொஞ்சம் வங்காளத்திலேயோ தான் நடக்குது. ஆனா ஹிந்தி ஹாட்லேண்ட்னு சொல்லப்படுற பகுதி சீர்திருத்தங்கள்ல இருந்து வஞ்சிக்கப்பட்டிருக்கு. சோ சமூக சீர்திருத்தம், தார்மீக சீர்திருத்தம் எதுவுமே ஏற்படல. இதெல்லாம் தான் நம்ம பின்தங்கி இருக்கிறதுக்கான காரணம். அதாவது இப்போ இந்தியாவோட பர் கேபிட்டல் இன்கம் அப்படிங்கிறது $2400. இந்த சமயத்துல உத்தரப்பிரதேசமும் பீகாரும் யூபில இருந்தும் பீகார்ல இருந்தும் நான் ரெசிடென்ட் யூபி காரங்களையும் நான் ரெசிடென்ட் பீகார் காரங்களையும் எடுத்துடுங்க, இன்னும் கீழே போயிடும். அட $1000 கூட மிஞ்சாதுங்க. நாம ரொம்ப வருத்தத்தோடையும் சொல்றேன், சோகத்தோடையும் சொல்றேன், ஆனா சொல்ல விடுங்க, நம்ம உலகத்தோட ஸ்லம். வட இந்தியா. நானும் வட இந்தியா தான், எனக்காகவே சொல்றேன். நம்ம உலகத்தோட ஸ்லம். ஆனா பெருமை மட்டும் ரொம்ப அதிகம். நம்ம ரொம்ப கௌரவமான பரம்பரை, அது இதுன்னு. தெற்கு நாங்க மாற தயார், மேம்பட தயார்னு சொன்னாங்க. தெற்குலயும் கடுமையான பிடிவாதம் இருந்தது. நீங்க தமிழ்நாட்டுக்கு போங்க, நீங்க கேரளாவோட டெம்பிள் ரீஎன்ட்ரி மூமெண்ட்டை பாருங்க. வட இந்தியாவுல தமிழ்நாட்டிலையும் கேரளாவிலையும் இருந்த மாதிரி வெறித்தனமான மூட நம்பிக்கைகள், சமூக மத மற்றும் ஜாதி சுரண்டல்கள் எல்லாம் எங்க இருந்தது? அம்மாடியோ! ஆனா அவங்க மாறிட்டாங்க. என்னமா மாறிட்டாங்க? என்ன மாற்றம்? வட இந்தியா மாற மறுத்துடுச்சு. இப்படிதான் இருக்கணும். வட இந்தியா இதுக்கு உடன்படவே இல்லை. நம்ம அதே பழைய பிற்போக்குவாத செயல்பாட்டுல சிக்கி இருக்கோம். இந்த பிற்போக்குவாத செயல்பாடுகள் கடந்த 2-3 தசாப்தங்களா மேலும் வலுவடைஞ்சுக்கிட்டே வருது. நிறைய குருமார்கள்ல யாரோ 1-2 பேர் தான் தெற்க சேர்ந்தவங்களா இருப்பாங்க. தெற்க சேர்ந்த ஒருத்தர் இந்தியாவில இருந்து தப்பி ஓடிட்டார். சரியா? அவர் ஒரு தீவுல தனக்கான எல்லா வசதிகளையும் ஏற்படுத்திக்கிட்டார். ஆனா புதுசா வர்றவங்க இந்தியாவை பின்னுக்கு தள்ளிட்டே இருக்கிறவங்க எல்லாருமே வட இந்தியர்களா தான் இருக்கிறாங்க. அத்தனை ரிக்ரெசிவ் வேலையுமே வட இந்தியாவில தான் நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கு மக்களும் துணை போறாங்க. வட இந்தியாவில கல்விக்கு நாம முக்கியத்துவம் கொடுக்கல, தெற்குல கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அதனால ஐடி மையம் அப்படிங்கிறது இப்ப என்ன ஆச்சு சொல்லுங்க? அதை உருவாக்க நினைச்சப்போ லக்னோவோட பேரோ, குர்கானோட பேரோ, சண்டிகரோட பேரோ இல்லாம பெங்களூரோட பேரும் ஹைதராபாத்தோட பேரும் தான் வந்துச்சு. அப்புறம் பூனே அண்ட் மும்பை பேரும் வந்துருச்சு. ஏன்னா இது சர்வதேச வேலை, படிச்சவங்களோட வேலை. வட இந்தியாவில் எப்படி நடக்கும்? வட இந்தியாவில் மக்கள் தொகை அதிகம். நீங்க என்ஜினியரிங் காலேஜை எடுத்துக்கோங்க. தமிழ்நாட்டிலையும் தெலுங்கானாவிலையும் எவ்வளவு இருக்கு? உத்தரப்பிரதேஷ் மிகப்பெரிய மாநிலம், 20 கோடியை தாண்டி இருக்கு. நம்ம அவங்க முன்னாடி நிக்கவே முடியாது. நீங்க இன்ஃபோசிஸ் போனீங்கன்னா இன்ஃபோசிஸ்ல இருக்கிற எம்ப்ளாயிஸ் எத்தனை பேர் தென்னிந்தியாவை சேர்ந்தவங்கன்னு பார்த்தா ஆச்சரியப்படுவீங்க. நீங்க ப்ரப்போர்ஷனா பாத்தீங்க அப்படின்னா தென்னிந்தியர்கள் மட்டும்தான் அங்க நிரம்பி இருப்பாங்க. ஓவர்சீஸ்ல இந்தியன் கம்யூனிட்டியை எடுத்துக்கிட்டீங்கன்னா வட இந்தியர்கள் எத்தனை பேர் இருக்காங்க? கனடாவை விட்டுருங்க, அங்க பஞ்சாபிகள் இருக்காங்க. கனடாவை விட்டுருங்க, அமெரிக்காவை பாருங்க, யூரோப்பை பாருங்க. ஓவர்சீஸ் இந்தியன் கம்யூனிட்டி எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்க அதிகமா சவுத் இந்தியன்ஸ் தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்க கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. நம்ம பாரம்பரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். நாம இப்படி இருக்கிற மாதிரி தான் இருப்போம் அப்படின்னு சொன்னா நாம மாறவே போறது கிடையாது. ஆனா இன்னொரு பிரச்சனை இருக்கே. நீங்க சட்டமன்றத்துல அதோட இடத்தை அதிகரிச்சுக்கோங்க, டீலிமிட்டேஷன் பரவாயில்ல செய்யுங்க அப்படின்றீங்க. 2051ல திரும்பவும் நம்ம மக்களவை இடங்களோட எண்ணிக்கை அதிகரிக்கலாமா வேண்டாமான்னு பேசலாம். அது வரைக்கும் நம்ம வட இந்தியாவுக்கு தென்னிந்தியா மாதிரி மேம்பட வாய்ப்பு கொடுக்கலான்னு சொல்றீங்க. ஆனா வட இந்தியால பல ஆண்டுகளா ஒரு பிரச்சாரம் நடந்துகிட்டு வருது. அது என்னன்னா, மக்கள் தொகையை அதிகரிக்கலைன்னா உங்களோட இருப்பு அச்சுறுத்தலுக்கு உண்டாகும் அப்படின்னு சொல்றாங்க. மக்கள் தொகை அதிகரிச்சாதான் நீங்க பாதுகாப்பா இருப்பீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நீங்க இங்க நேரத்தை செலவிட்டு சீர்திருத்தத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க அதை எதிர்பார்க்கறீங்க, ஆனா இந்த அமைப்பு அதுக்கு எதிராக செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. நீங்க இஸ்ரேல் பத்தி பேசுனீங்க. உலகத்துல யூதர்கள் மொத்தம் எத்தனை பேர் சொல்லுங்க? சரி, 1 கோடி மக்கள். 73 லட்சம் மக்கள் உலகத்தை ஆட்டி படைக்கிறாங்க. எதுக்காக எண்ணிக்கையை ஜாஸ்தி பண்ணணும்? நம்ம எதுக்காக எண்ணிக்கையை ஜாஸ்தி பண்ணணும் சொல்லுங்க? மக்கள் தொகையை அதிகரிக்கணும்னு இந்துக்கள் கிட்டையும் சொல்லப்படுது, முஸ்லீம்கள் கிட்டையும் சொல்லப்படுது. அதன் மூலமா ரெப்ரசன்டேஷன்ல உதவியா இருக்கும். அதன் மூலமா ஜெயிக்க முடியும். இப்ப இந்துக்கள் கிட்ட மக்கள் தொகையை அதிகரிக்கணும்னு வலுவா சொல்லப்படுது. எதுக்கு கூட்டத்தை அதிகரிக்கணும்? சிங்கங்களை வளர்க்கணும். 73 லட்சம் யூதர்கள் உலகையே ஆண்டுட்டு இருக்கிறாங்களே. மொத்தம் 73 லட்சம் மக்கள் தொகையை அதிகரிச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க? 120 கோடி இருக்கீங்க. 120 கோடி இருந்தும் பாதுகாப்பு உணர்வு இல்லாதவங்களுக்கு 500 கோடி ஆயிட்டா வந்துருமா என்ன? சொல்லுங்க பாக்கலாம். உலகத்தோட பாப்புலேஷன் growth ரேட்டை பார்த்தா எவ்வளவு வேகமா வளருதுன்னு புரிஞ்சுக்க முடியும். இந்துக்களோட growth ரேட்டை பாத்தீங்க அப்படின்னா, இந்துக்கள் இப்பவும் உலகத்தோட
ஆவரேஜ் growth ரேட்டை விட வேகமா வளர்ந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கறத உங்களால பார்க்க முடியும். முஸ்லிம்கள் அதை விட வேகமா வளர்றாங்க, ஒத்துக்கிறேன். இதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா, அதாவது 50 வருஷத்துக்கு முன்னாடி மக்கள் தொகையில இருந்த இந்துக்களின் சதவிகிதம் இன்னைக்கு குறையல, அதிகம்தான் இருக்கு. அடுத்த 30 வருஷத்துக்கு கூட குறைய போறது கிடையாது. அப்புறம் 0.1%, 0.2% குறைஞ்சா என்ன? இது எண்ணிக்கையை பத்தினதே கிடையாது. நம்ம விலங்குகள் கிடையாது. நம்ம புரிஞ்சுக்கணும், இத நம்ம மனிதர்கள்னு புரிஞ்சுக்கணும். ஒரு படிச்சவன், மிகப்பெரிய புத்திசாலி, வீரமான விழிப்புணர்வு இருக்கக்கூடிய மனிதன் 100 முட்டாள்களை விட சிறந்தவன். இல்ல உலகத்தை ஆள்ற 73 லட்சம் யூதர்கள் மாதிரி உருவாக்க போறோமா? நீங்க ஜெயினர்களை பாருங்க, சீக்கியர்களை பாருங்க, அவங்களோட எண்ணிக்கையை பாக்குறீங்களா? ஜெயினர்களும் கம்மி, சீக்கியர்களும் கம்மி. அவங்களுடைய பாப்புலேஷன் growth ரேட் எடுத்துக்கிட்டீங்கன்னா முஸ்லிம்களை விடவும் இந்துக்களை விடவும் கம்மி. அவங்களுக்கு எந்த கவலையும் இல்ல, மக்கள் தொகையை அதிகரிக்கணும்னு ஒன்னும் சொல்றது இல்ல. பெருமிதத்தோட இருக்காங்க. ஆடு மாதிரி மந்தைய பெருக்கியா வாழ முடியும். ஆனா அங்க இதுல நிச்சயமா ஒரு விஷயம் வருது. ஜனநாயகத்துல தலைகள் எண்ணப்படுது, தலையில என்ன இருக்குதுன்னு எண்ணப்படுறது கிடையாது. எனக்கு அது தெரியும். அதுல சிக்கல்களும் இருக்கு, அந்த பிரச்சனைக்கு தீர்வும் இருக்கு. அதை பத்தி நம்ம அப்புறமா விவாதிக்கலாம். நான் அங்க பிரச்சனை இருக்குன்னு அக்னாலஜ் பண்றேன். இக்பால் அவர்கள் சொன்னது, ஜனநாயகம் என்பது மக்களை எண்ணும் ஆட்சி, மதிப்பை எண்ணும் ஆட்சி அல்ல. ஆனா ஆச்சாரியாஜி என்ன சொல்றாருன்னா, மதிப்பளிக்க கத்துக்கோங்க, கல்வி திறமை செழிப்பு, இதுல கவனம் செலுத்துங்க. இதுல கவனம் செலுத்துனீங்கன்னா சிங்கம் மாதிரி ஒரு சமூகம் உருவாகும் அப்படின்னு. பலவீனமா, அப்புறம் நலிந்த, பாதுகாப்பற்ற, உதவி தேவைப்படுற இந்த மாதிரி சமூகத்தை உருவாக்கி எவ்வளவு எண்ணிக்கை அதிகரிச்சாலும் நீங்க உங்களோட ஆதிக்கத்தை அதிகரிக்க முடியாது. வரலாறு உங்களை நினைவுல கொள்ளாது. ரணஜி, என்ன நடக்க போகுது? நம்ம அடிமைகளா இருக்கும்போது நம்மள அடிமைப்படுத்தினவங்களை விட நம்மளோட மக்கள் தொகை 100 மடங்கு அதிகமா இருந்துச்சு. அந்த மக்கள் தொகை நம்மளை காப்பாத்துச்சா? அவங்க கிட்ட தொழில்நுட்பமும் அறிவியலும் இருந்துச்சு, அவங்க கிட்ட கண்டுபிடிப்புகளும் ஆராய்ச்சியும் இருந்துச்சு. ஒரு இனத்தை வலுப்படுத்துற விஷயங்கள் இதுதான். ஆனா நாம அதை பத்தி பேசுறதே கிடையாது. ஆனா நாம மக்கள் தொகை பெருக்கிறத பத்தி பேசுறோம். 1757ல பிளாசி போர் நடந்த போது மக்கள் தொகை அதிகமா இருந்துச்சு, ஆங்கிலேயர்களை விட 17 மடங்கு அதிகமா இருந்துச்சு. நீங்க தோத்தீங்களா இல்லையா? எத்தனை மடங்கு அதிகமா இருக்கீங்கன்றது முக்கியம் இல்ல. ஒரு மிசைல், இஸ்ரேலோட ஒரு மிசைல் ஈரானோட மொத்த மக்கள் தொகையையும் தாக்கும். இஸ்ரேல் கிட்ட மிகப்பெரிய மக்கள் தொகையும் மிகப்பெரிய நிலப்பரப்பளவும் இருக்கு. ஆனா என்ன நடந்தது? என்ன செய்ய முடிஞ்சது? இவ்வளவு பெரிய மக்கள் தொகையும் இவ்வளவு பெரிய பரப்பளவையும் வச்சு என்ன செஞ்சீங்க? மனிதன் உள்ள எப்படி இருக்கிறான்? த குவாலிட்டி ஆஃப் த ஹியூமன் பீயிங். நம்ம இதைத்தான் மேம்படுத்தணும். நம்ம குவாலிட்டிக்கு பதிலா குவான்டிட்டிக்கு கவனம் செலுத்துறோம். இந்த விவாதம் டீலிமிட்டேஷனை பத்தியது. ஆனா டீலிமிட்டேஷன்ல இருந்து அப்படியே வட இந்திய சமூகம் அப்படியே மனப்பான்மை வர நாங்க பேசிட்டோம். அது மட்டும் இல்லாம சில உண்மைகள் தெரிய வந்தது. அதை பத்தி நம்ம தீவிரமா சிந்திக்கணும். கண்டிப்பா சிந்திக்கக்கூடிய ஒண்ணு. ஆச்சாரியாஜி, உங்களுக்கு முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன். இந்த விவாதம் ரொம்பவே கருத்துள்ளதாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்வையாளர்கள் இந்த உண்மையை திரும்ப திரும்ப பார்த்து நினைவுல வச்சுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன்.